بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமான எல்லாம் வல்ல ஹக் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே சர்வ புகழும் புகழ்ச்சி முடித்தாகட்டும். ஸலவாத்தும் சலாமும் சர்வலோகங்களுக்கெல்லாம் செய்யதாக பேரருளாக அல்லாஹுவினால் அனுப்பி வைக்கப்பட்ட அண்ணல் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய அருமையான பெற்றோர்கள் சகோதரர்களான ரசூல்மார் நபிமார்கள் தூய்மையான குடும்பத்தினர்கள் தோழர்கள் தாபிஊன்கள் தபஉத் தாபிஈன்கள் வலிமார்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் ஆகியோர்கள் மீது என்றென்றும் நன்றி நிலவட்டுமாக. இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற விசேஷமாக இந்த பள்ளி வாயிலின் வளாகத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டு மண்ணறைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய உறவுகள் அனைவர் மீதிலும் அல்லாஹுடைய அருளும் அன்னல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தும் கிடைத்தள்ள வேண்டும் என்று வேண்டினானாக. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயிலாக நாம் எல்லாம் இவ்வுலகில் எவ்வாறு வாழ்ந்துவிட்டு மறு உலகம் நோக்கி பயணிக்க வேண்டும் என்று பணிக்கப்பட்டிருக்கின்றோமோ அதற்கேற்ற வகையில் நம்முடைய வாழ்க்கைகளை வடிவமைத்துக் கொள்வதற்கு இயன்ற அளவு நாம் எல்லாம் முயற்சி செய்ய வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் வசியத் என்னும் நல்லுபதேசம் செய்து கொண்டவனாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, சென்ற மாதம் ரஜப் அந்த மாதத்தின் சிறப்புகள் பற்றி நாங்கள் கதைத்தோம். அதில் ஒரு நாள் 27வது தினம் என்று வருகின்ற பொழுது அதற்கென்று விசேஷ நிகழ்வுகளை ஏற்பாடு செய்தோம். அதில் நடந்த அற்புதங்கள் பற்றி கதைத்தோம். அந்த அற்புதம்தான் அல் மிஅராஜ் வல் இஸ்ரா அல்லது அல் இஸ்ரா வல் மிஅராஜ் என்கின்ற பயணம். அந்த பயணத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7வது வானத்தில் சந்தித்த ஒரு சம்பவம். அங்கே சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை காணுகிறார்கள். எப்படி கண்டார்கள், எந்நிலையில் இருந்தார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற பொழுது, முஸ்னிதன் வஹ்ரஹு இலல் பைத்தில் மஅமூர், 7வது வானத்தில் இருக்குகின்ற பூமிக்கு கஅபாவாக மக்கா இருப்பது போன்று வானில் உள்ள அமரர்களுக்கு, வானில் உள்ளவர்களுக்கு கஅபாவாக கிபிலாவாக எந்த பள்ளியை அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றானோ அந்த பள்ளி அல் பைத்துல் மஅமூர், அந்த பள்ளி வாசலில் சாய்ந்தவர்களாக காணப்பட்டார்கள். பைத்துல் மஅமூர் என்கின்ற அந்த அமரர்களுக்கு சொந்தமான அந்த பள்ளிவாசலில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பின்பகுதியை காண்பித்தவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காணுகிறார்கள். இந்த சம்பவத்தோடு ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படி காணப்பட்டார்கள் என்ற தொடரை நாங்கள் சற்று விரிவாக பார்க்க வேண்டும் என்றால், அதற்குரிய காரணம் என்ன என்று நாங்கள் புரிய வேண்டும் என்றால், ஷஅபான் எங்களுக்கு அதுக்கு பதில் சொல்லும். அதனால் ஷஅபானுடைய மாதம் இப்பொழுது நாங்கள் பேசுபொருள். அந்த மாதத்தில் 15வது இரவு அல்லது பகல், லைலத்துல் பராஆ என்று சொல்லுகின்ற அந்த இரவை நாங்கள் ஷஅபான் முழுக்க சிறப்பிப்பதோடு அந்த பகலையும் அந்த இரவையும் நாங்கள் வணக்க வழிபாடுகளில் கழித்து வருகின்றோம், கழிக்க வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் உங்களை வேண்டியவனாக. எதனால் இந்த ஷஅபானுக்கு சிறப்பு, என்ன நடந்தது, ரஜபுக்கு சிறப்பு, அதில் என்ன நடந்தது என்று நாங்கள் அலசினோம்.
ஷாபான் சிறப்பு என்று சொல்கின்றோம். என்ன நடந்தது என்று பார்க்குகின்ற பொழுது மிக முக்கியமான 3 அம்சங்களில் ஒன்றுதான் இந்த நேரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு பொருத்தமாக இருக்கும் என்பதனால் அந்த நிகழ்வையும் 7வது வானத்தில் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காணப்பட்ட நிலைக்கும் உள்ள தொடர்பை ஏற்படுத்துவதுதான் இந்த குத்பாவினுடைய சாரமாக அமையும். இந்த ஷாபான் மாதத்தின் 15ஆம் நாளில் நிகழ்ந்த நிகழ்வுகளில் ஒன்று இமாமுல் முஃபஸ்ஸிரீன் என்று வரலாற்றாசிரியர்களுக்கெல்லாம் இமாமுல் முஃபஸ்ஸிரீனாகவும் இமாமுல் முவர்ரிஹீனாகவும், முஃபஸ்ஸிரீன்களுக்கு இமாமாகவும் வரலாற்று ஆசிரியர்களுக்கெல்லாம் இமாமாகவும் திகழ்கின்ற இப்னு ஜரீர் அத்-தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, சையதுனா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுமா போன்ற இன்னும் பல சஹாபாக்களுடைய ஒரு செய்தியை தன்னுடைய வரலாற்று நூலில் அல்லது தன்னுடைய தப்சீரில் கோடிட்டு சொல்கின்ற பொழுது ஜும்ஹூருல் முஅல்லம், சஹாபாக்கள் முதல் இந்த சமூகத்திலே பெரும்பாலான மக்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம், இந்த ஷாபான் மாதத்தினுடைய பிறை 15வது நாளில் தான் தஹ்வீலுல் கிப்லா, கிப்லா திசை திருப்பப்படுகிறது என்ற சம்பவத்தை சொல்லுவார்கள் இமாமுனா தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். என்ன நடந்தது? நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா முனவ்வராவுக்கு வருகை தந்ததன் பிறகு பைத்துல் முகத்தஸ், எங்களுடைய முதல் கிப்லா என்று சொல்கின்ற அந்த கிப்லாவை நோக்கி தொழ ஆரம்பிக்குகின்றார்கள். காரணம், பிறகு சுமார் 16 அல்லது 17 மாதங்களுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தொழுகையில், அதில் குறிப்பாக அஸருடைய தொழுகை என்று சொல்லப்படுகிறது, அந்த தொழுகையை தொழுது கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் பைத்துல் முகத்தஸில் இருந்தவாறே, தொழுது கொண்டிருந்தவாறே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் காபத்துல்லாவை கிப்லாவாக ஆக்கப்படுகிறது. என்ன காரணம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுதவர்கள் காபாவை முன்னோக்கிய பொழுது அங்கிருந்த யூத நசாராக்கள் சொன்னார்கள், மாவல்லாஹும் அன் கிப்லத்திஹும் அல்லதி கானூ அலைஹா. என்ன நடந்தது இவர்களுக்கு? பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுது கொண்டிருந்தவர்கள் திடீரென்று காபாவின் பக்கம் திசை திரும்புகின்றார்களே, என்னவாம் என்று அவர்கள் பேசினார்கள். சயகூலு சுஃபஹா என்று சொல்கின்ற அந்த அத்தியாயத்துடைய சூரத்துல் பக்ராவுடைய அத்தியாயத்தில் 2வது ஜுஸுடைய முதல் பகுதியாக அந்த வசனங்கள் அமைந்திருக்கும் என்று அந்த வசனம் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவை நோக்கி, காபத்துல்லாவில் மக்கா முக்கர்ரமாவிலே காலங்கழித்தவர்கள் இப்பொழுது திடீரென்று எதற்காக பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழ வேண்டும் என்பதற்கு இறைவன் காரணத்துக்குரிய விளக்கத்தை சொல்லுகின்ற பொழுது, காபாவை நோக்கி தொழுதவர்கள், மதீனாவுக்கு வருகின்ற வரைக்கும் காபாவை கிப்லாவாக நோக்கி தொழுதவர்கள், வணங்கி வழிபாடு செய்தவர்கள், இப்பொழுது எதற்காக பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழ வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் சொல்கின்றான், ஒமா ஜஅல்னல் கிப்லா, எந்த கிபிலாவின் பக்கம் இருந்தீர்களோ அந்த கிபிலாவை நாம் ஏன் இப்பொழுது உங்களுக்கு மாற்றி அமைத்தோம் தெரியுமா? என்ன காரணம் தெரிய வேண்டுமா? காபாவை கிபிலாவாக நீங்கள் பார்க்க போகின்றீர்களா, அல்லது என்னுடைய கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணப் போகின்றீர்களா? அவர்களை பின்பற்ற வேண்டுமா, அல்லது உங்களுடைய மூதாதையர்கள் பின்பற்றி வந்த காபாவை பின்பற்ற வேண்டுமா என்ற ஒரு பரீட்சை அங்கே இடம்பெறுகிறது. எவர்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுததன் பிறகு, இல்லை எங்களுக்கு காபா தான் வேண்டும், அதில் பிறந்தவர்கள், அதில் வளர்ந்தவர்கள், அது எங்களுடைய சொத்து, அதைத்தான் நாங்கள் பின்னோக்கி தொழுவோம் என்று யாராவது பின்வாங்கினால் அவர் காபிராகி விடுவார், அவர் மதம் மாறியவராக ஆகிவிடுவார். இல்லை இல்லை, எங்களுக்கு காபா கிப்லாவாக இருந்தால் என்ன, அல்லது எது கிப்லாவாக இருந்தால் என்ன, எங்களுடைய ரசூல் எதன் பக்கம் முன்னோக்கி தொழுகின்றார்களோ, எப்பொழுது எந்த இடத்தில் எதன் பக்கம் அவர்கள் திசை நோக்கி தொழுகிறார்களோ அதன் பக்கம் நாங்கள் திசை நோக்கி தொழுவோம்.
அவர்கள் எந்த பக்கம் நிற்குகின்றார்களோ அந்த பக்கம்தான் அது கிபிலா. காபாவின் பக்கம் நின்றால் அது கிபிலா, பைத்துல் முகத்தஸம் பக்கம் நின்றால் அது கிபிலா. அல்லது எந்த பக்கம் நின்றாலும் அந்த பக்கம் நாங்கள் பின்னோக்கி முன்னோக்கி தொழுவோமே தவிர கண்மணி நாயகத்துக்காக காபாவை விடுவோமே தவிர காபாவுக்காக கண்மணி நாயகத்தை விட மாட்டோம் என்ற பரீட்சை அந்த நம்பிக்கையாடும் வருகிறது என்பதனை நாங்கள் உங்கள் மூலமாக புரிந்து கொள்வதற்காகத்தான் நீங்கள் இதுவரை முன்னோக்கி வந்த கிபிலாவை நாங்கள் சற்று காலத்துக்கு மாற்ற வேண்டிய நிலை வந்தது. அது அவர்களிடம் பெரியதொரு விஷயமாக இருந்தது. இல்லா அலல்லதீன ஹதல்லாஹ், யாருக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை கொடுத்தானோ, யாருக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா அங்கே புரிகின்ற வாய்ப்பை கொடுத்தானோ அவர்கள் காபா ஏது, காபாவா கிபிலா அல்லது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னோக்குகின்ற பக்கம் கிபிலாவா என்பதனை புரிந்தார்கள். அப்படி புரிந்ததன் காரணத்தினால் அங்கே அவர்கள் திசை மாற்றம் செய்யப்பட்டார்கள். இதைத்தான் அல் குர்ஆன் சொல்கிறது. காபாவை முன்னோக்கி தொழுது வந்தவர்கள், காபா அவர்களுடைய சொத்தாக இருந்தது, காபா அவர்களுடைய வளர்ந்த இடமாக பிறந்த இடமாக இருந்தது. அந்த இடம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று வருகின்ற பொழுது அவர்கள் அதையும் விட்டுக் கொடுப்பதற்கு ஆயத்தமாக வேண்டும். மக்காவில் கலிமாவுக்காக உங்களுடைய சொத்தை விட்டவர்கள் நீங்கள், உங்களுடைய குடும்பத்தை விட்டவர்கள் நீங்கள், உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை துறந்தவர்கள் நீங்கள், உங்களிடம் இருந்த அத்துணையும் நீங்கள் இழந்து விட்டு நீங்கள் இப்பொழுது மதீனாவுக்கு இடம்பெயர்ந்து புலம்பெயர்ந்திருக்கின்றீர்கள். இங்கே வந்ததற்கு பிறகு அவர்களுக்கு இறுதியான பரீட்சை இடம்பெறுகிறது. உங்களுடைய காபாவையும் என்னுடைய கண்மணிக்காக நீங்கள் விட வேண்டும் என்ற செய்தி அல்லாஹ் தஆலா புரிய வைக்குகின்றான். என்றால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியம் காக்கப்பட வேண்டும் என்பதுதான் இங்கே அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொல்ல வருகின்ற ஒரு செய்தி சகோதரர்களே. எனவே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று வருகின்ற பொழுது, அவர்களுடைய விடயம் என்று வருகின்ற பொழுது, அவர்களுடைய குடும்பம் என்று வருகின்ற பொழுது, அவர்களுடைய சொத்துக்கள் என்று வருகின்ற பொழுது, அவர்களுடைய பொருட்கள் என்று வருகின்ற பொழுது நீங்கள் உங்களை பார்க்க கூடாது, உங்களுடைய மானத்தை பார்க்க கூடாது, உங்களுடைய உயிர்களை பார்க்க கூடாது. அத்துணையும் நீங்கள் துறக்காத வரைக்கும், அத்துணையும் நீங்கள் இழக்காத வரைக்கும் நீங்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புரிந்தவர்களாக, உணர்ந்தவர்களாக, விசுவாசம் கொண்டவர்களாக ஆக மாட்டீர்கள், ஆக போக முடியாது என்பதை அல்லாஹ் எங்களுக்கு இங்கே சொல்லி தந்து கொண்டிருக்கின்றார். எனவே சகோதரர்களே, தொழுகை விதியானது மிஅராஜில், அந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்றால் அதுக்கு கிபிலா நிபந்தனை. தொழுகையை எங்களுக்கு ரஜப மாதத்தில் எங்களுக்கு கடமையாக்கினான் என்றால் அந்த தொழுகை எங்களுக்கு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊடாகத்தான் உங்களுக்கு கடமையாக்கப்பட்டது என்ற உணர்வோடு நீங்கள் தொழ வேண்டும். தொழுகை என்று வருகின்ற பொழுது கூட பெருமானார் என்று வந்தால், தொழுகையா பெருமானாரா என்று வந்தால், தொழுகையை பெருமானாருக்காக விடுவதா, பெருமானாருக்காக அல்லது தொழுகையை விடுவதா என்ற ஒரு சூழல் ஏற்படுமாக இருந்தால் என்ன செய்வது? இங்கே காபாவுக்கு நேர்ந்தது போன்று காபா உங்களுடைய கிபிலாவாக ஏற்றுக்கொண்டு விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீங்கள் பின்புறம் காட்டி நிற்க போகின்றீர்களா, அல்லது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக காபாவை உங்களுக்கு பின்புறமாக்கி நிற்க போகின்றீர்களா என்று பார்த்தால் பெருமானாருக்கு நீங்கள் பின்புறவு உங்களுடைய பின்பகுதியை நீங்கள் காட்டி நிற்க கூடாது. காபாவுக்கு நீங்கள் காட்டி நின்றாலும் பிரச்சனை கிடையாது. கண்மணிக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அவர்கள் பக்கம் உங்களுடைய முகம் திசை திரும்பி இருக்க வேண்டும். காபாவுக்கு உங்களுடைய பிற்பகுதி இருந்தாலும் சரிதான் என்பது போல தொழுகையா அல்லது கண்மணியா என்று வருகின்ற பொழுது ஒரு முறை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு நபித்தோழர் பள்ளியிலே தொழுது கொண்டிருக்கின்றார்கள். தொழுது கொண்டிருந்த அந்த சஹாபி பார்த்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூப்பிடுகிறார்கள். கூப்பிட்ட அந்த சஹாபி வரவில்லை. தொழுது முடிந்ததற்கு பிறகுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கேட்கின்றார், யா ரசூலுல்லாஹ், என்னை நீங்கள் கூப்பிட்டீர்கள், நான் உங்களுக்கு வரவில்லையே, என்னவென்று தெரியுமா என்று கேட்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அந்த சஹாபி சொல்லுவார், இன்னி குந்து உஸல்லி யா ரசூலுல்லாஹ், நான் தொழுது கொண்டிருந்தேன் நாயகமே, அதனால் தான் உங்களுடைய அழைப்புக்கு பதில் சொல்ல முடியவில்லை.
உங்களுக்கு இறை வசனம் தெரியாதா? குர்ஆனுடைய வசனம் இறங்கியது உங்களுக்கு தெரியாதா? என்ன வசனம்? யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஜீபு லில்லாஹி வலிர்ரசூலி இதா தஆக்கும். நீங்கள் தொழுது கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் கூட உங்களை பெருமானார் அழைப்பார்கள் என்றால் தொழுகையை விட்டு நீங்கள் பெருமானாருக்கு பதில் சொல்ல வேண்டும். அது கடமை, அது ஃபர்ல். எப்படி தொழுகைக்கு பதில் சொல்லுவதோ, தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நிற்பது ஃபர்லோ, எப்படி கிப்லாவை முன்னோக்குவது ஃபர்லோ ஷர்த்தோ, அதே போன்று தொழுகையில் நீங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று வருகின்ற பொழுது நீங்கள் தொழுகையை விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழைப்புக்கு பதில் சொல்ல வேண்டும். அப்படி பதில் சொல்ல திரும்பி சென்று விட்டால் உங்களுடைய தொழுகை பாத்திலாகாது என்று சொல்லுவார்கள் இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள். தொழுகையில் தொழுது கொண்டிருக்கின்ற எம்மிடத்தில் அல்லது உங்களிடத்தில் யாராவது ஒருவர் அவசர தேவைக்கு அழைத்தால் அழைப்புக்கு பதில் சொல்லலாம். ஆனால் தொழுகை பாத்திலாகிவிடும், கதைத்தால் பாத்திலாகிவிடும், கிப்லாவை விட்டு திசை திரும்பி சென்றால் தொழுகை பாத்திலாகிவிடும். ஆனால் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று வருகின்ற பொழுது நீங்கள் தொழுது கொண்டிருந்தாலும் கூட நீங்கள் அவர்களுடைய அழைப்புக்கு பதில் சொல்லிவிட்டு வந்து நீங்கள் எந்த இடத்தில் நீங்கள் நின்றீர்களோ அந்த இடத்தில் நீங்கள் தொடரலாம் என்ற செய்தி வல்லவன் அல்லாஹ் தஆலா அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்ணியத்தை காக்குகின்றான். கஅபா கிப்லாவாக நீங்கள் தொழுகையின் பொழுது காபாவை நீங்கள் கிப்லாவாக முன்னோக்குகின்றீர்கள் என்றால் அப்பொழுது நம் எல்லோருடைய உள்ளத்திலும் ஊடற வேண்டிய ஒரு விஷயம், தொழுகைக்காக காபாவை ஏன் கிப்லாவாக ஆக்கப்பட்டது என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லுவான். கத் நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா. நாயகமே யா ரசூலுல்லாஹ், பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழுகின்ற சந்தர்ப்பங்களில் எல்லாம் உங்களுடைய திருவதனம் வானத்தை நோக்கி மேல் நோக்கி இருக்குகின்றது. எனவே அல்லாஹ் சொல்கின்றான், உங்களுடைய அந்த ஆசையை நாங்கள் கத் நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா ஃபலனுவல்லியன்னக கிப்லத்தன் தர்தாஹா. நீங்கள் எது கிப்லாவாக ஆக வேண்டும் என்று விரும்புகின்றீர்களோ, உங்களுடைய விருப்பம் எதுவோ அதை நாம் நிச்சயமாக நிறைவேற்றுவோம். நிச்சயமாக சந்தேகம் இல்லாமல் உங்களுடைய ஆசை எதுவோ அதை நிறைவேற்றுவதுதான் எங்களுடைய ஆசை என்ற கோணத்தில் வல்லவன் அல்லாஹ் தஆலா பெருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விஷயம் என்று வருகின்ற பொழுது இப்படி அழுத்தம் திருத்தமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார். எனவே சகோதரர்களே, தொழுகையாக இருந்தாலும் சரிதான், சல்லு கமா ரஐத்துமூனி உஸல்லி என்று சொல்லுவார்கள். நான் எப்படி தொழுதேனோ தொழுகைக்கு வடிவம் வல்லல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தொழுகை என்றால் அது ஒரு ஃபர்ல், அது இறைவன் எங்களுக்கு கடமையாக்கி இருக்கின்றான் என்றால் அது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊடாக அவர்கள்தான் எங்களுக்கு தொழுகையை தந்தார்கள் அல்லாஹ்விடம் இருந்து. என்றால் தொழுகையில் எங்களுக்கு பெருமானாருடைய சிந்தையிலிருந்து எங்கிருந்து தூரமாக்குவது சகோதரர்களே? கிப்லா என்று வருகின்ற பொழுது காபா கிப்லாவாக ஆனதென்றால் அது பெருமானாருடைய விருப்பம், பெருமானாருடைய ஆசை, பெருமானாருடைய அவா காபா தான் கிப்லாக ஆக வேண்டும் என்றால் கிப்லாவை முன்னோக்குகின்ற அந்த தருணத்தில் கூட எங்களுக்கு வர வேண்டிய ஞாபகம் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் என்ற செய்தியை எங்களுக்கு பெருமக்கள் சொல்லித் தருவார்கள். சகோதரர்களே, இந்த அஸ்ஸலா என்கின்ற அரபு சொல்லுக்கு துஆ பிரார்த்தனை என்றதொரு அர்த்தமும் இருக்குகிறது. தொழுகை அல்லாஹ் அக்பர் என்று ஆரம்பித்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற அந்த வார்த்தையோடு முடிவுறுகின்ற அந்த சடங்கில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நினைவு வர வேண்டும். அந்த சடங்கை நிறைவேற்றுவதாக இருந்தால் காபாவை கிப்லாவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுங்கில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும். பெருமானாருக்கு பின்புறம் காட்டி உங்களுடைய முகத்தை திருப்பிவிடக் கூடாது. காபாவுக்கு நீங்கள் பின்புறம் காட்ட வேண்டி வந்தாலும் சரியே, நீங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உங்களுடைய பின்புறத்தை காட்டி விடாதீர்கள் என்ற செய்தி அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இங்கே சொல்ல வருவது போன்று அந்த அஸ்ஸலா என்கின்ற அந்த அரபு வார்த்தைக்கு பிரார்த்தனை என்றும் ஒரு கருத்து இருக்கின்றது. அதனால்தான் பெருமக்கள் சொல்லுவார்கள், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னிலையில் நீங்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்ய போகின்றீர்கள் என்றால், இமாம்னா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இடத்தில் கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு அவர்கள் பதில் சொல்லுவார்கள்,
பிரார்த்திக்குகின்ற பொழுது கிபிலாவை முன்னோக்குவதா அல்லது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னோக்குவதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலாவில் இப்பொழுது கூட துஆ கேட்கின்ற சந்தர்ப்பத்தில் கிபிலாவை முன்னோக்கி கேட்பதா அல்லது பெருமானாரை முன்னோக்கி கேட்பதா என்று கேட்டால் இமாமுனா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் கிபிலாவுக்கு பின்புறம் காட்டி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முகத்துக்கு நேரே நின்றவர்களாக அவர்களுடைய முகத்தின் முன்னால் வதனத்தின் முன்னால் உங்களுடைய பின்பகுதி காட்டி விடாதீர்கள், உங்களுடைய முகத்தை அவர்களுடைய முகத்துக்கு நேராக வைத்துக் கொண்டு கிபிலாவை பின்புறமாக காட்டிக்கொண்டு நீங்கள் பிரார்த்தனை புரியுங்கள் என்ற செய்தியும் அதனால் தான் சொன்னார்கள். எனவே சகோதரர்களே, எந்த கட்டமாக இருந்தாலும் சரிதான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று வருகின்ற பொழுது அவர்கள் முன்னிலையில் தான் அவர்களுடைய வதனத்தின் பக்கம்தான் நம்முடைய வதனம் இருக்க வேண்டும், நம்முடைய முன்பகுதி இருக்க வேண்டுமே தவிர அவர்களுடைய வதனத்தின் பக்கம் எந்த சந்தர்ப்பத்திலும் நம்முடைய பின்புறம் இருக்கக்கூடாது என்ற செய்தியை வல்லவன் அல்லாஹ் தஆலா அழுத்தமாக எங்களுக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கின்றான். இதனால் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பைத்துல் மஅமூர், வானவர்களுடைய கஅபா, வானவர்களுடைய கிப்லா என்ற அந்த பைத்துல் மஅமூரில் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தருகின்ற பொழுது அது அமரர்களுடைய கிப்லாவாக இருந்தால் என்ன, நாஹிமே யா ரசூலுல்லாஹ், நீங்கள் வருகின்ற பொழுது எங்களுடைய கவனம் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூட அவர்களுடைய முகத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கம் முன்னிறுத்தி அவர்களுடைய பிற்பகுதியை அந்த காபாவோடு சேர்த்து வைத்து காணப்பட்டார்களே தவிர பைத்துல் மஅமூருக்கு அவர்களுடைய முகத்தை காண்பித்து அவர்களுடைய பிற்பகுதி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காண்பிக்கவில்லை என்ற அற்புதமான தத்துவத்தை வல்லவன் அல்லாஹ் தஆலா நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக எங்களுக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றான் சகோதரர்களே. எனவே இறைவனுடைய திக்ராக, இறைவனுடைய சிந்தனையாக, இறைவனுடைய பேசுபொருளாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் உள்ளார்கள். அதனால்தான் அவர்களை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எல்லா அமல்களிலும் நினைவுகூரத்தக்க ஒருவராக அமைத்திருக்கின்ற காரணத்தினால் நாம் நண்பர்களே, சகோதரர்களே, அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழுக்காக, அவர்களுடைய பெருமைக்காக, அவர்களுடைய சிறப்புகளுக்காக, அவர்களுடைய அகமயங்களுக்காக நாம் ஒன்றுபட கடமைப்பட்டிருக்கின்றோம். நாம் எங்களுடைய மனஸ்தாபங்களை களைய கடமைப்பட்டிருக்கின்றோம். எங்களுக்குள் சகோதரத்துவத்தை, எங்களுக்குள் சந்தோஷத்தை, எங்களுக்குள் ஒற்றுமையை, பரஸ்பரத்தை ஏற்படுத்த வேண்டிய பொறுப்புள்ளவர்கள் நாங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அகமயங்கள் இந்த அகிலத்தில் ஆழத்தில் ஆழமாக படுத்தப்பட வேண்டிய சமூகம். பெருமானாருடைய பெருமைகள் பேசப்பட வேண்டிய தருணம். காரணம், இன்றைய இளைஞர்கள், இன்றைய யுவதிகள், இன்று வளர்கின்ற இஸ்லாமிய உலகம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றால் யார், அவருடைய அகமியம் என்ன, அவருடைய யதார்த்தம் என்ன, அவர்களுக்கு வணக்கங்களுக்கும் இடையிலான தொடர்பு என்ன என்பதனை புரிந்து கொள்ளாமல் வெறுமனே தொழுகை, வெறுமனே நோன்பு, வெறுமனே ஹஜ் என்ற சடங்குக்குள் சிக்கி தவிப்பதை காணக்கூடியதாக இருக்குகின்ற காரணத்தினால் கிடைக்குகின்ற சந்தர்ப்பம் எல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றி பேசுகின்றவர்களாகவும், அவர்கள் பற்றி சிந்திக்குகின்றவர்களாகவும், அவர்கள் பற்றிய சிறப்புகளை சொல்லுகின்றவர்களாகவும் வல்லவன் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கியவர்கள் புரிவானாக. யா அல்லாஹ், எங்கள் எல்லோரையும் பொருந்திக் கொள்வாயாக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தினர்கள், பெற்றோர்கள் மீதும் அதிகமாக ஸலவாத்து ஸலாம் சொல்லுகின்ற சந்தர்ப்பத்தை எங்களுக்கு வழங்கக்கூடியவாயாக. யா அல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொருட்டினாலே எங்களுடைய பிரார்த்தனைகளை அங்கீகரிப்பாயாக. எங்களை விட்டு மரணித்து மன்னர்களில் வாழுகின்ற பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், விசேஷமாக எங்களுடைய முதல் கிபிலாவாகிய பைத்துல் முகத்தஸ் என்கின்ற அந்த இறை இல்லத்துக்காக போராடுகின்ற அந்த மக்களை பொருந்திக் கொள்வாராக, கொள்முதிக் கொள்வாயாக. சிறப்பான ஷாபானை சங்கைப்படுத்திய கூட்டத்தில் எம்எல்ஏ சேர்த்து புரிவாயாக. விசேஷமாக வருகின்ற பராத்துடைய இரவை நினைவு கூர்ந்து நல்லமலு புரிகின்ற சந்தர்ப்பத்தை எமக்கும் எங்களுடைய மனைவி மக்களுக்கும் தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.